வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க. அதாவது என்னென்னா, புதிய தலைமுறை தொலைக்காட்சி இருக்கு இல்லையா, அந்த தொலைக்காட்சியினுடைய தொகுப்பாளர் விஜயன் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். அதாவது நேர்பட பேசு அப்படின்ற மாதிரிலாம் ஷோ நடத்துவாங்க தெரியுமா, அரசியல் ரீதியாக அந்த மாதிரியான ஷோலாம் வந்துட்டு இவர் நடத்துவார். புதிய தலைமுறை சேனலுடைய தொகுப்பாளர், பத்திரிகையாளர், எப்படி வேணால் வச்சுக்கலாம். அவருடைய பேர் விஜயன். இவரை இப்போ போலீஸார் கிட்டத்தட்ட 2-3 நாட்களாக சம்மன் அனுப்பி விசாரணைக்கு வரவழைத்து 2-3 நாட்களாக விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய மொபைல் ஃபோனை போலீஸார் பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க, கைப்பற்றி இருக்கிறாங்க, அவர்கிட்ட விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இப்படி இந்த பத்திரிகையாளர் தொகுப்பாளர் விஜயன் அப்படின்றவரை போலீஸார் விசாரணைக்கு உட்படுத்தணும்னு இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, டிஎம்கேல இருக்கக்கூடிய பல பேர், அதாவது கனிமொழி அவர்கள் உட்பட டிஎம்கேவை சார்ந்தவர்கள், அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கொந்தளிச்சு கிளம்பி அப்படியே கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. பத்திரிகையாளர் சுதந்திரம் கிடையாதா, இது பத்திரிகையாளர்களை ஒடுக்கக்கூடிய முறையா இந்த ஆட்சி வந்துட்டு செயல்படுது, போலீஸார் வந்து செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே கொந்தளிச்சு கிளம்பி கண்டனங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு தெரிவிச்சாங்க. அதாவது என்னன்னா, அந்த பத்திரிகையாளரை அரெஸ்ட் பண்ணல, அவர்கிட்ட அத்துமீறி வீடு நுழைஞ்சி அவரை வந்துட்டு இழுத்துட்டு வந்து விசாரணை அப்படின்ற வளையத்துக்குள்ளேயே அவங்க வரல. நீங்க ஏன் வந்து தாவேகா கட்சியை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் மேல அவர் விமர்சனம் வச்சதுக்கோ பேசினதுக்கோ அவர் வந்துட்டு விசாரணைக்கு அழைக்கல. எதற்காக விசாரணைக்கு அழைத்தாங்க, என்ன நடக்குது அப்படின்றதையே தெரிஞ்சுக்காம இந்த கண்டனங்கள் அப்படின்றது எழுந்துகிட்டு இருக்கு. ஏன் திமுக சைட்ல இருந்து கண்டனங்கள் முதல்ல வந்து இப்படி கொந்தளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது போக போக உங்களுக்கே புரியும். அதாவது என்னன்னா, முதல்ல இந்த விஜயன் அப்படின்ற தொகுப்பாளர் எதற்காக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் அப்படின்னா, குதிரை பேர விவகாரம் அப்படின்னு ஒன்று நடந்துட்டு இருக்குன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது என்னன்னா, டிஎம்கே டிவிகேல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பேரம் பேசி விலைக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு 11 பேரை போலீஸார் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த 11 பேர்ல திருநாவுக்கரசர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார். இவர் வந்து ஒரு யூடியூபர், அரசியல் விமர்சகர், அதுக்கப்புறம் தேர்தல் கருத்து கணிப்பு இருக்கும் இல்லையா, அந்த ஒரு நிறுவனத்தையும் இருக்கிறார் அவர். ஓகேவா, அவர் தான் வந்து திருநாவுக்கரசர் முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லப்படுது. அரசு செய்யப்பட்ட அந்த 11 பேர்ல அந்த 11 பேர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேர், அவருடைய தம்பி ஆகிய அசோக் அவர்களுடைய பேர் எல்லாமே வந்துட்டு உள்ள வந்தது. விசாரணைக்கு ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் அவங்க 2 பேருக்கும் சம்மன் அனுப்புனாங்க. ஆனால் அந்த சம்மனுக்கு வந்து விசாரணைக்கு ஆஜராகாம தலைமறைவாயிட்டாங்க. தலைமறைவாகி முன்ஜாமீன் வாங்கினாங்க. இப்போ முன்ஜாமீனும் வாங்கி தலைமறைவாகி உட்கார்ந்துருக்கிறது இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே, அதையெல்லாம் வேற கதை அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன விஷயம் அப்படின்றதுக்குள்ள வரலாம். இந்த குதிரை பேர விவகாரத்தில் 11 பேர் அரெஸ்ட் ஆகியிருக்கிறாங்களே, அந்த 11 பேரில் திருநாவுக்கரசர் அப்படின்ற நபர் ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி நான் இப்போ தான் சொல்லியிருந்தேன். இந்த திருநாவுக்கரசர் அப்படின்ற நபர்கிட்ட இந்த தொகுப்பாளர் விஜயன், புதிய தலைமுறை சேனலோட தொகுப்பாளர் இருக்கிறார் இல்லையா, இவர் இந்த விஜயன் அப்படின்றவர் பலமுறை அவர்கிட்ட வந்துட்டு ஃபோனில் வந்து பேசியிருக்கிறாரு. அதுக்கான ஆதாரங்களை போலீஸார் இப்போ எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மொபைல் ஃபோனில் இருந்து பல ஆதாரங்கள், வாட்ஸ்அப் ஆதாரங்கள் வந்து கிடச்சிருக்கு. சேட் மெசேஜ் மூலமாக அவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு போலீஸாருக்கு இந்த குதிரை பேர விவகாரத்தில் அவரும் பங்கெடுத்திருக்கிறாரு. அந்த திருநாவுக்கரசு அப்படின்ற நபரோட பலமுறை பேசியிருக்கிறாரு அப்படின்ற ஆதாரங்களை வந்து இப்போது எடுத்திருக்கிறாங்க. இதில் என்னென்னா, அந்த 11 பேருக்கிட்ட விசாரணை நடத்தும்போது அவங்க மூலியமாக தான் இந்த விஜயன் அவர்கள் அப்படின்றவருடைய பெயர் வந்து வெளியில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸார் அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. அவரும் விசாரணைக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஆஜராயிருக்கிறாரு. வந்ததுக்கப்புறம் போலீஸார் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவரோட மொபைலை வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி அவருடைய மொபைலை கைப்பற்றியிருக்கிறாங்க. மொபைலை கைப்பற்றிட்டு இவரை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் வந்து வீட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் மொபைலை ஃபுல்லாக சோதனை போட்டு எல்லா விஷயங்களையும் எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த திருநாவுக்கரசர் அப்படின்ற நபர், அதுக்கப்புறம் இந்த விஜயன் தொகுப்பாளர், இவங்க 2 பேரும் பேசின உரையாடலையும் போலீஸார் கைப்பற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விஜயன் அப்படின்றவருடைய மொபைலில் இருந்து பல ஆதாரங்கள், வாட்ஸ்அப் சேட்டு, கால் பேசினதுக்கான அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்கள் பலவற்றையே வந்து எடுத்திருக்கிறாங்க. இதில் புதிய தலைமுறை சைட்ல இருந்து என்ன முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர். இந்த திருநாவுக்கரசர் அப்படின்றவர் நேர்பட பேசு, இந்த மாதிரி பல
ஷோக்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ வந்து பேசுகிறீங்களா, வரீங்களா, என்ன அப்படின்ற மாதிரி தொழில் ரீதியான இவர் வந்து கான்வர்சேஷனே வச்சுக்கிட்டாரு. அதுக்கு போய் போலீஸார் அவரை தூக்கி உள்ளே வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபோனை வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கொஞ்சம் புரிஞ்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசணும். இப்போது அந்த திருநாவுக்கரசர் அப்படின்றவர் நேர்பட பேசு அப்படின்ற மாதிரி பல தொலைக்காட்சிகளில் போயிட்டு பேச்சு வாதங்கள் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாமே அரசியல் ரீதியாக. அப்போது பல சேனலில் இருந்து அவர்கிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க யாரையுமே பிடிச்சி உட்கார வச்சு போலீஸார் இந்த மாதிரி விசாரிக்கலை. சரியான ஆதாரங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில், அவருடைய பேர் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய பட்சத்தில் தான் போலீஸார் விசாரணை அப்படின்றத நடத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரை பேர விவகாரம் சார்ந்த அவருடைய ஃபோன்ல இருந்தே ஆதாரங்கள் எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. உரையாடல்களையும் போலீஸார் எடுக்காமையே இருந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து தான் அவர்கிட்ட விசாரணை அப்படின்றதே நடத்திட்டு இருக்கிறாங்க. இதில் எங்க பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம்லாம் போணுச்சு? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் திமுக இது ரெண்டையும் தொடர்பு படுத்தி கண்டனங்களை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் தாவேகா சார்ந்து அவங்களுடைய சேனலில் விமர்சனங்களை வச்சதுக்கோ கேள்விகள் கேட்டதுக்கோ அவர் விசாரிக்கலை. குதிரை பேர விவகாரத்தில் இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்றதுனால தான் அவரை வரவழைத்து விசாரணை அப்படின்றத நடத்திட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து பத்திரிகை சுதந்திரம் கிடையாது, கருத்து சுதந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லி திமுக சைட்லேருந்து கொந்தளிச்சு கிளம்பி வந்து கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. சீமானவர்களும் கூட சேர்ந்து கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போது இது எதுக்காக திமுக இவ்வளோ கொந்தளிச்சு வராங்க அப்படின்றது மக்களே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. தொகுப்பாளர் விஜயன் அவர்கள் கிட்டத்தட்ட 2 நாட்களா விசாரணை அப்படின்றது நடந்துட்டு இருக்குது. போக போக உண்மைகள் வெளியில வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது என்னன்னா, இதுல இன்னும் பெரிய பெரிய தலைகள் எல்லாமே மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேர், அதுக்கப்புறம் அசோக் அவர்களுடைய பேர் வந்துட்டு இன்வால்வ் ஆயிடுச்சு. அவங்க வந்து குற்றவாளி கிடையாது அப்படின்னும் சொல்லலை, அவங்க குற்றவாளி அப்படின்னும் வந்துட்டு தெரிய வரல. ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல அவங்களுடைய பேர் இல்லை அப்படின்ற அடிப்படையில் தான் நீதிமன்றம் அவங்க 2 பேருக்குமே முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க. இருந்தாலும் போலீஸ்க்கு அவங்க மேலே சந்தேகம் இருக்குது. அப்போ அவங்க மாட்டும் போது அடுத்தடுத்து பெரிய தலைகள் மாட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, கலைஞர் அவர்களுடைய பேனா நினைவு சின்னத்தை ஆட்சி மாறினதுனால மெரினாவில் வைக்க முடியாமல் திமுகவினர் இடம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி டேக்லைன்லாம் அங்கே மேலே ஹெட்டிங்லாம் போட்ட மாதிரி செய்திகள் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கிறத நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா, மெரினாவில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி திமுகவினர் பிளான் பண்ணது 80 அடி பேனா. ஓகேவா? அது வந்துட்டு இது கிடையாது. இது என்னன்னா ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பேனா லாரியில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது சென்னை மெரினாவில் வைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய விஷயமே திருவாரூரில் அவங்களுக்கு சொந்தமான திமுக அவங்களுக்கு சொந்தமான இடத்துல அந்த பேனா சின்னத்தை வந்துட்டு வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து அங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து மெரினாவில் வைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டு இடம் தேடிட்டு இருக்கக்கூடிய வீடியோ கிடையாது. அதை இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணி சில பேர் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, மதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வைகோ அவர்கள், இவர் தாவேகா வின் பண்ணதுல இருந்தே தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணி முதல்வர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பல விஷயங்களை வைகோ அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு. அதை நம்ம எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போல இருந்தே திமுக மேலே விமர்சனங்கள் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாரு. அதாவது தேர்தலில் உங்களுக்கு வந்து ஒரு வாக்குவாதமே அங்கே பேச்சுவார்த்தை அப்படின்றதே வந்து நடத்தலை. நாங்கள் இவ்வளோ கேட்குறோம், நீங்கள் இவ்வளோ சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தையே மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் நடக்கலை. திமுக எப்படி பேசினாங்கன்னா, கட் அண்ட் ரைட்டாக உங்களுக்கு வந்து 4 சீட்டு தான், 4லையும் நீங்கள் வந்து உதயசூரியனில் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி எங்களை நிர்பந்திச்சு அப்படி வந்து நிற்க வச்சாங்க அப்படின்ற மாதிரி வைகோ அவர்கள் பேசியிருந்தார். இப்போது சமீபத்தில் நேற்றுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அதுலேயும் இந்த விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இதை குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பதிவிட்டிருக்கிறாரு. என்னன்னா, 2006 மதிமுக அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 2017 பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக திமுகவோட போயிட்டு கூட்டணி வச்சு இப்போ வரைக்கும் அவங்களுடைய வந்துட்டு கூட்டணியில் இருந்துட்டு இருந்தாங்க இல்லையா? இது ரெண்டையும் நோட் பண்ணி அதிமுகவோடையும் திமுகவோடையும் கூட்டணி சேர்ந்தது தான் எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய தவறு. நாங்கள் தனியாகவே இருந்து எங்கள் கட்சியினுடைய தனித்தன்மையையும் வலிமையும் பொலிவையும் நாங்கள் வந்துட்டு காமிச்சிருக்கணும். இந்த 2 கட்சியோடையும் நாங்கள் கூட்டணி சேர்ந்து தான் நாங்கள் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவருடைய அறிக்கையில் வெளியிட்டிருக்காரு.
அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவும் நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு வைரல் ஆகிட்டு இருக்குது. அதாவது என்னன்னா, இந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிகிட்டு இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், ஆம்னி பேருந்துகள் இருக்கு இல்லையா, தனியார் பேருந்து, அந்த சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. செய்தியாளர்கள் சந்திப்பும் கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, கடந்த ஆட்சியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஆம்னி பேருந்துகளுக்கு இந்த ப்ரைவேட் பஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பெர்மிட் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் வந்துட்டு செலவு பண்ணுவோம். அது போக எஃப்சி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அதிகமாக கட்டணம் வசூலிக்கப்படும். நாங்கள் வந்துட்டு பல லட்சம் ரூபாய்கள் அதுக்குன்னு நாங்கள் கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால தான் ப்ரைவேட் பஸ்ஸினுடைய அந்த டிக்கெட் காஸ்ட் அப்படின்றதும் வந்துட்டு அதிகமாகவே நாங்கள் வந்துட்டு போட வேண்டிய ஒரு நிலையில் இருப்போம். நம்ம எல்லாருமே பேசியிருப்போம் இல்லையா, கவர்மெண்ட் பஸ்ஸில் ஓரளவு குறிப்பிட்ட அவங்க நிர்ணயிச்சிருக்கக்கூடிய விலை அப்படின்றது டிக்கெட்டுக்காக வசூலிக்கப்படும். இதை தாண்டி ப்ரைவேட் பஸ், அதாவது நான் எது சொல்கிறேன்னா, இப்போது சென்னை டு தஞ்சாவூர், சென்னை டு திருச்சி அந்த மாதிரி போகக்கூடிய பஸ் ஆம்னி பேருந்துகள் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதிலலாம் வந்துட்டு டிக்கெட் காஸ்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளாம் பேசிகிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு பின்னாடி இதுதான் விஷயமே. அவங்களுக்கு பெர்மிட் வாங்குறதுலேருந்து எஃப்சி வாங்க எல்லாத்துக்குமே அதிகமான கட்டணம் அப்படின்றது இங்கே வசூலிக்கப்பட்டிருக்கு. 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம் அப்படின்ற மாதிரி கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த ப்ரைவேட் பஸ்ஸினுடைய காஸ்ட், டிக்கெட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் இதுதான். இதை வந்துட்டு நான் சொல்லலை, ஆம்னி பேருந்துகளினுடைய சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ ப்ரெஸ் முன்னாடியே வந்து இந்த விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. பேசிட்டு இன்னொரு விஷயம் சொன்னது தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பார்க்குறதுக்கு. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கடந்த ஆட்சியில் இவ்வளோ வாங்கப்பட்டது இல்லையா, ஆனால் இப்போது முதல்வர் விஜய் அவர்கள் வந்த பிறகு அந்த ஆம்னி பேருந்துகளுக்கான பர்மிட் அப்படின்றது ₹1 செலவு இல்லாமல் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆட்சியிலலாம் அந்த பெர்மிட் வாங்குறதுக்கு அமைச்சரை போய் சந்திக்கணும், சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அதிகாரிகள் மூலமாக அது வழங்கப்படும். இப்போ அமைச்சரெல்லாம் சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி நிர்பந்தங்கள் எதுவுமே கிடையாது. அதிகாரிகள் மூலமாகவே அந்த பெர்மிட் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக போயிட்டு முதல்வரை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து சில கோரிக்கைகள் அப்படின்றதையும் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இன்னொன்றும் ஆம்னி பேருந்துகள் சங்கத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு 500 ஆம்னி பேருந்துகளை நாங்கள் அரசு பேருந்துலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த கட்டணத்தை தான் நாங்கள் ஆம்னி பேருந்துகளுக்கு வாங்க போகிறோம். ஒரு 500 ஆம்னி பேருந்துகளில் நாங்கள் இந்த மாதிரி கட்டணம் வசூலிக்க போகிறோம், அந்த அளவுக்கே பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது அரசுக்கிட்டையும் ஒப்புதல் கேட்டு இப்போ கோரிக்கைகளை வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அரசு ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் அரசு நிர்ணயிக்கக்கூடிய கவர்மெண்ட் பஸ்லலாம் ஒரு விலை இருக்கும் இல்லையா, அதே விலை ஆம்னி பேருந்துகளை ஒரு 500 பஸ்ஸுக்கு இப்போ முதற்கட்டமாக அதே இதிலேயே போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. மாற்றம் ஒரு சின்ன சின்ன இடத்துல இருந்தும் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றதுக்கு இதுதான் உதாரணம். இன்னும் போக போக ஒரு சில வருடங்களில் தமிழகம் முழுக்க மாற்றம் அப்படின்றது வரும் அப்படின்ற ஒரு பெருத்த நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு முறை சந்தர்ப்பம் கிடைக்கும் போதும் அவர் பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இதுதான். லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, டிரான்ஸ்பரண்டான ஒரு அரசாங்கமாக இந்த டிவிகே அரசாங்கம் இருக்கும் அப்படின்ற வார்த்தை தான் அவர் தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, தேர்தலில் ஜெயிச்சு இப்போ முதல்வராக வந்து உட்கார்ந்துருக்கும் போதும் சரி, ஒரு டைமும் மக்கள் கிட்ட சொல்றது இதுதான். அதே போல லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்கிறதுக்கு ஒரு இடத்துலையும் ஸ்டெப் எடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழகம் முழுக்க ஊழல், லஞ்சம் எல்லாமே இல்லாமல் போயிடுச்சா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அப்படி செஞ்சுட்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு இடமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. அந்த ஒரு நிலை இப்போ கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு. அதை யாருமே வந்து மறுக்க முடியாது. ஓகேவா? இதில் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, அரசு இன்னொரு ஸ்டெப்பும் இப்போ எடுத்திருக்கிறாங்க. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறோம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போ ஏதாவது ஒரு அரசு அலுவலகத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணுமோ, ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் அரசு அலுவலகத்துக்கு போகிறீங்க, அங்கே வந்து உங்ககிட்ட லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அந்த ஆதாரங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை அனுப்பி விட்டுட்டு என்ன ஏரியா என்ன அப்படின்ற கம்ப்ளைண்ட்டை வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்படுது. ஆல்ரெடி இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பரை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்னதான் போராடி ஒன்றா பண்ணினாலுமே அது யார் நினைச்சா மாறும் அப்படின்னு கேட்டால் மக்கள் நினைச்சா மட்டும்தான் அது மாறும். லஞ்சம் கேட்கக்கூடிய இடத்துல லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசணும். அதுக்கு அடுத்த கட்டமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான வசதிகள் எல்லாத்தையுமே டிவிகே அரசாங்கம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்மளும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் தமிழகம் முழுக்க மாற்றம் அப்படின்றது வரும்.